தம்பி நீ சூர்யா தானே அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்றக்கூடிய அளவுக்கு இப்ப அஜித்குமாரோடைய ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு எந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சூர்யாவை மென்ஷன் பண்ணி அவங்க குடும்பத்தோட டார்கெட் பண்ணி எல்லாரும் ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காரணம் அதிமுகவினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அங்க இதே மாதிரி ஜெயராம் பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்பாவும் மகனையும் காவலாளிகள் எல்லாரும் சேர்ந்து லாக் அப் டெத் பண்றாங்க. இந்த இஷ்யூஸ்க்கு டிஎம்கே எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி மீடியாவுல இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. நாங்க இருக்கோம் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இவ்வளவு பேர் இருக்காங்களா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்போ திமுக ஆட்சியில ஏன் வாய திறக்கல யாரும், எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கூச்சிட்டு இருக்காங்க. ஈவன் நம்மளால எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இன்ஸ்டால போறோமா அங்கேயும் பார்க்க முடியுது, ட்விட்டர் சைட் போறோமா, எக்ஸ் வலைதளத்துக்கு போறோமா அங்கேயும் பார்க்க முடியுது, யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அஜித்குமாரை வச்சு இவருடைய இஷ்யூஸும் சேர்த்து தான் வந்துட்டு இருக்கு சூர்யாவை பத்தியும். அண்ட் என்ன நடந்திருக்கு, என்னது இது இவ்வளவு பேர் மிக்சர் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி சூர்யாவை இப்படி கலாச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி நண்பர்களே நம்ம மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அவர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் இஷ்யூஸ்ல அவர் போட்டிருக்காரு. பட் அந்த இஷ்யூ பேசினவரும் போஸ்ட் போட்டவரும் இந்த வாட்டி சேம் திங் நடந்திருக்கு, அதுவும் கோரமா நடந்திருக்கு. இதை பத்தி ஏங்க நீங்க பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, இதே மாதிரியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இதுதான் ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் இஷ்யூ வந்துச்சு, அண்ட் வேங்கவயல் ப்ராப்ளம் வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாம்பரத்துல ஒரு சிறுமி பாலியல் கொடுமை பண்ணப்பட்டாங்க, அந்த பொண்ணுக்கான வாயும் நீங்க திறக்கல. அண்ட் இப்போ அஜித்குமார் எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. ஊடகங்கள் நிறைய பேசுறோம், நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாருமே வாயத்தொடுக்கலையே. ஹீரோஸ் அப்படிங்கிறது படங்கள்ல மட்டும்தானா, எங்களுக்காக எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து கேள்வி கேட்கும் வகையில இவங்களுடைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. யார் யாருன்னு பேசுவோமா? கமல்ஹாசன் ஐயா அவர்கள், சத்யராஜ் ஐயா அவர்கள், விஷால், விஜய் சேதுபதி. விஜய் அவர் நாங்க கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் அவர் ஒரு கட்சி பார்ட்டியா இருக்காரு. ஓகே, அவருடைய வேற அவர் ஒண்ணு பார்த்துட்டு இருக்காரு. ஜோதிகா, சித்தார்த்து, கார்த்தி, சூர்யாவோட தம்பி கார்த்தி, இவ்வளவு பேரு இவங்க எல்லாரும் திருபுவனத்துக்கு போய் இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு யாரும் கேட்கல, யாரும் சொல்ல கிடையாது. பட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூனா முன்னாடி வாயை திறந்த நீங்க சும்மா உங்களுடைய அனுதாபத்தையாவது காமிக்கலாம்ல, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி சூர்யாவை போது கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித்குமாரோடைய ஜஸ்டிஸ்க்காக உலகமே போராடிட்டு இருக்கு, கரெக்டா? நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். பட் இவங்கெல்லாம் ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.